Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை பட்டாணி குருமா தாங்க. இது ஒரு சப்பாத்திக்கு ஒத்தி சாப்பிடுற மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இட்லி, தோசைக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குங்க. சாதத்தோட கூட வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம குருமா செய்யும்போது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமா இருந்துச்சுன்னா ஊத்தி சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி குருமா செய்யறதுக்காக தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. என்னன்னு பார்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் விழுது அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் துண்டுகளை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயத்தை எடுத்து பொடிசாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அப்புறம் வாசனைக்காக பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. முந்திரி பருப்பு ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி துண்டுகள் கொஞ்சமா நான் எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 6-7 பல்லு, சோம்பு 1 ஸ்பூன், 2 பட்டை, 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் மிளகுங்க, 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சீரகம். பச்சை பட்டாணி நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கெல்லாம் தேங்காய் விழுது அரைச்சிக்கலாங்க. இப்ப எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே கசகசா சேர்த்துக்கலாம். இது கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சீரகம், இது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 பட்டை, சோம்பு இதுவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டுகளும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பூண்டும், உரிச்சு வச்ச பூண்டும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ பச்சை பட்டாணி குருமா செய்கிறதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டுங்க. இது கூடவே பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டேங்க. ஒரு கல்பாசி எல்லாமே சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் கலந்து கொடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வாசனை வரும். இப்போ இது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுத்துக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தக்காளிலாம் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்க நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப தொக்கு பதத்துக்கு வரணும்னு இல்லை, ஆனா சாஃப்டா இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. அதை மூடி வச்சிடலாங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா சாஃப்டா வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே கீறி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பச்சை பட்டாணிகள்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க.
இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டுங்க. நல்லா கொதிச்சு அது வெந்து வரும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கொதி வரட்டுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இப்போ பட்டாணி குருமா நல்லா திக்னஸ்ஸாக இந்த அளவுக்கு வந்துருச்சு. பட்டாணிலாம் நல்லா வெந்து அருமையாக ஒரு கெட்டித்தன்மையோடு வந்துருச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.